ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஹேண்ட் டிசைன் தான் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு எப்போதும் போல் A3 டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸில் போயிட்டு கர்வ் லைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் கர்வ் தான் அதில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு சைடுமே சிம்பிள் டிசைனாக இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே நானே வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் லைன் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இடையில இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லீவ் ஷேப் மாடல் தான் இருக்குது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸில் போயிட்டு ஐ ஷேப்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜூம் பண்ணி எங்கெங்கே லீவ் ஷேப் இருக்கோ அங்கங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீவ் ஷேப்பை வந்து அதே மாதிரி சேம் பேட்டர்னில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த கர்வ் ஃபுல்லாகவே லீவ் ஷேப் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து அந்த லீவ் ஷேப்பை வந்து நான் கரெக்டாக ஆல்ரெடி இருக்கிற அதே ஷேப்பில் அதே சைஸில் வந்து வச்சுக்கிறேன். கர்வுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் டிசைன் வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கிள் அவுட்லைன் எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஃபுல் டிசைன் வந்து நம்ம வரைய முடியாது, நமக்கு அந்த அவுட்லைன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கங்கே வந்து கொடி டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா யூஸ் பண்ணி அந்த கொடி டிசைனை வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். எங்கெங்கே அந்த கொடி டிசைன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடும் சேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லீஃப் மாடல் இருக்குது இல்லையா, ஸோ அதே சைஸில் வேணும் அப்படிங்கிறதுனால அதே வந்து நான் அந்த சைடுமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து ஈஸியாக அந்த சேம் காப்பி எடுத்து நம்ம அப்படியே வச்சு அதே சைஸில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது இந்த சைடில் உள்ள லீஃப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடி ஷேப் மட்டும்தான். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி அப்படியே வந்து நான் கொடி ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், அழகான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.